குருடரும் சப்பாணிகளும். அப்போது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருந்து விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் காசுக்காரரையும் துரத்தி விடுகிறார். அதன் பின்பு குருடரையும் சப்பாணிகளையும் தம்மிடமாக அழைக்கிறார். தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அங்கு அவருடைய சமூகத்தில் பிரவேசிப்பது ஆசீர்வாதமானது. வியாபாரம் பண்ணுகிறவர்களை இயேசு கிறிஸ்து துரத்தி விடுகிறார். ஆனால் தாழ்மையோடு தம்மை தேடுகிறவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாவீதின் அரண்மனையில் குருடர்களும் முடவர்களும் அங்கீகரிக்கப்படவில்லை. தாவீது அவர்களை தமது அரண்மனையை விட்டு வெளியே துரத்திவிட்டார். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். தேவாலயம் சந்தவெளியாகும் போது அது மாசுபடுகிறது. அதே தேவாலயம் வியாதியஸ்தரை குணப்படுத்தும் ஸ்தலமாக மாறும்போது மகிமை அடைகிறது, கிருபை பெறுகிறது. தேவனுடைய ஆலயத்தில் நன்மையான காரியங்களை மாத்திரமே செய்ய வேண்டும். தேவாலயத்தில் பணம் சம்பாதிப்பதை விட பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களையும் தேவனை மகிமைப்படுத்தும் காரியங்களையும் செய்ய வேண்டும். இவர் யார் என்று எருசலேம் நகரத்தார் இயேசுவை பற்றி கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து குருடர்களையும் சப்பாணிகளையும் சொஸ்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் சுகமாக்கும் கிரியை அவர்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கிறது. ஜனங்கள் ஓசன்னா என்று கூறி ஆர்ப்பரிக்கிறார்கள், அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான கிரியைகள் அவருடைய தெய்வத்துவத்தை உறுதி பண்ணுகிறது. தேவாலயத்தில் யூத தேசத்து ஜனங்களும் புறதேசத்து ஜனங்களும் கூடியிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவே இயேசு கிறிஸ்து தமது தெய்வீக வல்லமையை வெளிப்படுத்தினார். தாமே மேசியா என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த அற்புதங்களை எல்லாம் செய்தார். தேவாலயத்தில் தவறான காரியங்கள் நடக்கக்கூடாது என்பதை ஜனங்களுக்கு காண்பிப்பதற்காக காசுக்காரர்களை எல்லாம் துரத்தினார். அதே சமயத்தில் தேவனுடைய ஆலயத்தில் தெய்வீக வல்லமை வெளிப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து குருடர்களையும் சப்பாணிகளையும் சொஸ்தமாக்கினார்.